நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அன்னப்பறவை அவங்க கிட்ட ராஜாவை பத்தியும் அவருடைய வீரத்தை பத்தியும் சொல்லுச்சு. அதை கேட்டதுக்கு அப்புறம் இளவரசி தமயந்தி ராஜா நலனை ரொம்ப புடிச்சு போய் அவரை காதலிக்க ஆரம்பிச்சா. ராஜா நலனை பார்க்க முடியாம அவங்களுடைய சோகம் எந்த அளவுக்கு அதிகமாச்சுன்னா அவங்க உடல் நலனை மொத்தமா பாதிச்சிடுச்சு. இளவரசி தமயந்தியோட அப்பா ராஜா பீமுக்கு அவங்களுடைய நிலைமை தெரிய வரும்போது அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணா. மந்திரியாருக்கும் இதுல கதாபாத்திரம் இருக்கா? கதாபாத்திரம் கொடுக்கலனா மஜிலிப்பட்டினத்துக்கு போயிருப்பாரு. மகளே தமயந்தி, உனக்கு திருமணம் செய்ய வேண்டிய வயசு வந்துருச்சு. உனக்கு தகுதியான ஒருத்தரை தேடி ஆகணும். அதுவும் மகாராஜா வணக்கம். வணக்கம் வணக்கம். மந்திரியாரே, மந்திரியாரே, நீங்க இப்போ வரலாறுல இருக்கீங்க. நீங்க மகாராஜா, மகா மந்திரி இல்ல. சரி ராமகிருஷ்ணா, எனக்கு புரிஞ்சிருச்சு. தமயந்தி, நான் இப்போ உனக்காக ஒரு சுயம்வரத்தை நடத்த போறேன். மூவுலகத்தோட வீரமான ஆண்களை நான் இங்க வரவழைக்க போறேன். ஆனா அப்பா, என் மனசுக்கு பிடிச்சது ராஜா நலனை தான். நீங்க எனக்கு அவர் கூட திருமணம் செஞ்சு வைங்க. தமயந்தி, ஒருவேளை நலனுக்குள்ள மிக நல்ல குணங்கள் இருந்தா நிச்சயமா அவருக்கு என்னோட மகள் தமயந்தி கிடைப்பா. உன்னோட உணர்வுகளுக்கு நான் மரியாதை கொடுத்து சுயம்பரத்துக்கு அவரையும் நான் இங்க வரவழைக்கிறேன். மகாராஜா, மேடையிலிருந்து கிளம்புறதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுங்க. அனுமதி தர? என்ன மகாராஜா கிட்ட ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ராஜா பீம தமயந்தியோட அப்பா. அட பண்டிதர் ராமகிருஷ்ணா, மேடையில இருந்தா என்ன, மகாராஜா மகாராஜா தானே. சரி சரி, இப்ப போங்க, போய் ஓய்வெடுங்க. உங்க நடிப்பு முடிஞ்சது. ஆனா இப்பதான் எனக்கு இதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு என்ன, உங்க பாகம் முடிஞ்சது. நீங்க என்ன நலனா மாத்திருங்களே. நீங்க நலனா மாறுறீங்களா? நீங்க அவருக்கு மாமனா. போங்க, போய் உள்ள போய் உட்காருங்க. சரிங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. ராஜா நலனுக்கு மகாராஜா பீமா கிட்ட இருந்து தமயந்தியோட சுயம்பரம் அழைப்பு வந்த பிறகு அவரால் சந்தோஷத்தை தாங்க முடியல. அவரு சீக்கிரமே விதர்ப்ப ராஜ்யத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினாரு. வரவழியில ராஜா நலன் ராஜா இந்திரனை சந்திச்சாரு. அங்க அவரும் தமயந்தியோட சுயம்பரத்துக்காக தான் வந்திருந்தாரு. அட, இந்த ராஜா இந்திரன் ஏன் இன்னும் வரல? மாமா, இப்ப என்ன பண்றது? கோவிந்தா, கொஞ்ச நேரம் இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டே இரு. நான் ராஜா இந்திரனை கூட்டிட்டு வரேன். நீ சுத்து சுத்து சுத்து. அட இந்திரதேவா, நீங்க என்ன தயாராகலையா? இல்லையே. ஏன்? இந்திரதேவனோட ஆடை பச்சை நிறத்துல இருக்கு. அதுக்கு பண்டித ராமகிருஷ்ணரே, பச்சை நிற ஆடைய போடக்கூடாதுன்னு என்னுடைய ஜோசியர் சொல்லி இருக்காரு. என்னுடைய கல்யாணத்தப்ப கூட நான் பச்சை நிறத்த ஆடையை தான் போட்டிருந்தேன். அன்னையில இருந்து நான் எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? அன்னைக்குதான் நான் என் மனைவியை முதல்ல பார்த்தேன். அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நான் இந்த தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். கோத்வலையே, ஏன் நீங்க முதல்லயே சொல்லல? அட, என் கல்யாணத்தை பத்தி நீங்க கேட்கவே இல்லையா? அதனாலதான் சொல்லல.
திரையை இறக்குங்க, தரையை இறக்குங்க. கோவிந்தா, என் அன்பு பிரியரே. அனந்தலக்ஷ்மி, மகாராஜா, இங்க என்ன நடக்குது? பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க மகாராணி. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த நாடகத்தை இயக்கியிருக்காருன்னா அப்போ இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கதானே செய்யும். அனந்தலட்சுமி, நீ என்ன பண்ற? நாம ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோம் ராஜநலன். ஆமா அனந்தலக்ஷ்மி. தமயந்தின்னு சொல்றா கோவிந்தா. ஆமா தமயந்தி. மகாராஜா, இந்த நாடகம் தப்பா போயிட்டு இருக்கு. ராஜா நலன் முதல்ல தமயந்தி கிட்ட தன் காதல வெளிப்படுத்த மாட்டாரு. இன்னொருத்தரோட தோதனாதான் அவளை சந்திக்க போவாரு. அமைதியா இருங்க மகாராணி சின்னாதேவி. பாருங்க எவ்ளோ நல்லா இருக்கு. இந்த உலகவாசிகள் நாம செய்யறத தடுக்க முடியாது. நம்மளோட திருமணம் நிச்சயமா நடக்கும். நான் உன்னை திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நான் என்னோட மாமா மாதிரியே புத்திசாலி ஆகணும். மகாராஜா, இந்த நாடகம் தப்பா நடக்குது. ராஜா நலனுக்கு மாமாவே இல்லையே. அது எனக்கும் தெரியும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மகாராணி. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இதை இயக்கியிருக்காரு இல்லையா? எப்படி தவறு நடக்கும்? மகாராஜா, இங்க தவறு நிச்சயம் நடக்குது. மந்திரியாரே, மகாராஜா, மகாராஜா, மந்திரியாரே, ராஜா நலனுக்கு மாமா இருந்தாரா? அது மகாராஜா, அதாவது ஒரு மனுஷன் பிறப்பெடுக்கும் போது அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, சித்தின்னு நிறைய உறவுகள் இருக்கும். மகாராஜா, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ராஜா நலனுக்கு மாமாங்கிற உறவு கண்டிப்பா இருந்தே ஆகணும். அது எனக்கு அப்படி தோணுது மகாராஜா. ஆனா மந்திரி அவர்களே, ராஜா நலனோட அந்த மாமா தான் யாரு? அது குரு கிட்ட கேளுங்க, குரு கிட்ட கேளுங்க. குருவே, ராஜா நலனோட மாமா யாரு? இது ராமகிருஷ்ணன் தான். என்னது மகாராஜா, இவர் பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொல்றாரு. என்ன மகாராஜா, இந்த பதில சொன்னது நம்ம குரு தான். நாம செய்யறத யாராலையும் தடுக்க முடியாது. சரி போங்க. சரி மகாராஜா. உங்க அண்ணனாலையும் தடுக்க முடியாதா? இல்ல. இவ்வளவு காதல் நிறைந்த நாடகமா இருக்கே. அனந்தலக்ஷ்மி, நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லு. நான் சொல்லுங்க அனந்தலக்ஷ்மி, இவ்ளோ நேரம் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. சத்தமா சொல்லுங்க. தாயே வாழ்க. நான் இப்பவும் உங்களுக்கு தான் சொந்தம். இவங்க ரெண்டு பேரும் நாடகத்தையே கெடுத்துட்டாங்க. குரு இப்ப என் உயிரை எடுக்க போறாரு. ஈஸ்வரா, இப்போ நான் என்ன பண்றது? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன சொன்னீங்க? நாடகத்தோட எந்த பகுதியிலையும் அனந்தலட்சுமியும் கோவிந்துவும் சந்திக்கவே மாட்டாங்கன்னு சொன்னீங்க. மன்னிச்சிடுங்க குருவே, இதுல என் தப்பு எதுவும் இல்ல. நான் எதுவும் பண்ணல. பண்ணதெல்லாம் இவங்க ரெண்டு பேர் தான். இதுல நான் இப்பவே மேடைக்கு போய் எல்லார் முன்னாடியும் நீதான் இளவரசி ஜெகன்மோகினிக்கு மகாராஜா பேர்ல காதல் கடிதம் எழுதினாங்கிறத சொல்ல போறேன். வேண்டாம் குருவே, இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே நிறைய சந்தர்ப்பம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலையும் என்ன முட்டாளாக்க முடியாது. குருவே, என் பேச்சு கேளுங்க. முதல் காண்டம் முடிஞ்சிருச்சு. இரண்டாவது காண்டம் நல தமயந்தியோட சுயம்பரம். அதுல மகாராஜா தான் நலன், இளவரசி ஜெகன்மோகினி தமயந்தியா நடிப்பாங்க.
நீங்க நாடகத்தோட விளைவை பாத்தீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மகாராஜாவும் ஜெகன்மோகினியும் நலன் தமைந்தியா நடிச்சாங்கன்னா அப்ப என்ன ஆகும்? சரிதான். ஆனா இப்ப நடந்தது இருக்கே, அதுவும் பெரிய தப்பு. நான் இதுக்கான பழியையும் உங்ககிட்ட தீர்த்துக்குவேன் ராமகிருஷ்ணா. இந்த வித்தியாசமான ஆளுங்க யாரு? நம்ம ராஜ்யத்தை சேர்ந்தவங்க மாதிரியே இல்லையே. வா, யாருன்னு பாப்போம். கொஞ்சம் நில்லுங்க. நீங்களாம் யாரு? நாங்க பயணிகள். உங்களை விஜயநகர ராஜ்யத்துக்கு வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி. நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். தீபாவளியான இந்த நல்ல நாள்ல பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லலான்னு நாங்க இங்க வந்திருக்கோம். நாங்க இப்போ அவருடைய வீட்டுக்கு போயிருந்தோம். அவரு அங்க இல்லையே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவரோட வீட்டுல எப்படி இருப்பாரு? அப்புறம் அவர் இப்போ அரண்மனையில தான் இருப்பாரு. அவர் தீபாவளி கொண்டாட்டத்துக்காக நலத்தமையந்தி நாடகத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. நாங்களும் அதை பாக்குறதுக்காக தான் போறோம். நீங்களும் வரீங்களா? அப்படியா? சரி, வாங்க 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 போலாம். வாங்க வாங்க. போலாம். போங்க, வரோம். பரிவர்த் பக் பிரயாணம். நன்றி. முதல் காண்டம் முடிஞ்சது. மகாராஜா, இப்ப நான் நாடகத்தை 2வது காண்டம், அதாவது நலன் தமயந்தியோட சுயம்வரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறேன். அனுமதி கொடுக்கிற ராமகிருஷ்ணரே. இதோ பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த தமயந்தி சுயம்வர நிகழ்ச்சி சமயத்துல தேவர்கள் அவளை குழப்பறதுக்காக ராஜா நலன் ரூபத்துல வருவாங்க. அப்படி ஒரு அற்புதமான காட்சி அது. எனக்கு தெரிஞ்சு இதை அரங்கேற்றுறதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல. சாத்தியம்தான் குருவே, பொறுமையா பாருங்க. நான் இதை ஏத்துக்க மாட்டேன். குருமாதா வருணமாலா, நீங்க மேடைக்கு வரீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணர், வருணமாலா எதுக்கு? நீங்க மகாராஜாவையும். குருவே, மகாராஜா, இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ நாடகத்துல ஏதாவது செய்யணும்னா அதை செய்யறதுக்கு மகாராஜாவை தானே கூப்பிடணும். மகாராஜாவையும் கூப்பிடுவேன் குருவே, ஆனா அதுக்கு முன்னாடி குருமாதா. நிச்சயமா பண்டிதர் ராமகிருஷ்ணா ஏதாவது விசேஷமா பண்ணிருப்பாரு. ஆமா மகாராணி திருமலம்பா, நானும் பார்க்க ஆர்வமா தான் இருக்கேன். அனந்தலட்சுமி, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி தானே பேசினேன். ஆமா பிரியரே, இப்போ நம்மளோட காதலை பத்தி விஜயநகரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னோட அண்ணன் என்ன உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாகணும். என்ன நீ 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 சொல்றது உண்மைதானா? அம்மா, இவரு குருமாதாவை எதுக்கு மேடைக்கு கூப்பிட்டிருக்காரு? எனக்கு தெரியாது. நீயே கேள்வி கேட்டு நீயே பதில் சொல்றியா? கேள்வி என்னோடது, பதில் அம்மாவோடது. நீ வாய் மூடு. நாம ஏதோ பெருசா பண்ண போறோம். சரியா சொன்ன. இந்த காட்சியை பொறுத்த வரைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணன் கூப்பிட வேண்டியது மகாராஜாவையும் இளவரசி ஜெகன்மோகினியும் தானே. வருணமாலாவை எதுக்கு கூப்பிட்டா? இப்ப நான் தான் போய் என்னன்னு பார்த்தாகணும். இது என்ன அதிசயமா இருக்கு! பண்டிதர் ராமகிருஷ்ணர் இதை எப்படி பண்ணிருப்பாரு? யாரோ யாரோ வராங்க. நெல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஒரு வழியா நான் உன்னை பார்த்துட்டேன். இனிமே என்னோட வீரர்கள் உன்னை பார்த்துப்பாங்க ராமகிருஷ்ணா.
இனி நடக்க போறத பாரு. திருஷ்டி கோச்சரம். இவர் ஆணையிடுறாரு. இந்த 3 விசித்திரமான ஆளுங்க அதை செய்யறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் நில்லுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லாரும் அப்படியே நின்னுட்டாங்க. லக்ஷ சாதனம். அனந்தலட்சுமி, நீ அங்க பாரு, அந்த ஆளு அவங்களுக்கு ஏதோ கட்டளை இடுறான். இப்போ நீ எனக்கு கொஞ்ச நேரம் கொடு. நீ இப்போ சாகிறதுக்கான நேரம் வரப்போகுது. நிறுத்துங்க. யார் அது? கேக்குறேன்ல, யாரு? இவங்களை தடுத்து நிறுத்தணும். இவங்க போய் அந்த பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என் திட்டம் எல்லாமே வீணா போயிடும். உங்களுக்கு தெரியுற இந்த 6 பிரதிபிம்பங்கள் எப்படி வந்துச்சுன்னா, இங்க 6 கண்ணாடிகள் வைக்கப்பட்டிருக்கு. இது மூலமா இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களோட பிரதிபிம்பம் எல்லாத்துலயும் தெரியுது. இந்த கண்ணாடிகளை எந்த மாதிரி இங்க வச்சிருக்கோம்னா, ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி நின்னாலும் உங்களோட பிரதிபிம்பம் இதுல தெரியாது. இப்போ குருமாதா இங்க உட்கார்ந்திருக்காங்க. அவங்களுடைய பிரதிபிம்பம் எல்லா கண்ணாடிகள்லயும் தெரியுது. ஆனா உண்மையானது யாரு? இததான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதே மாதிரிதான் தேவர்களும் தமயந்தியை குழப்பறதுக்காக ராஜா நலனுடைய உருவத்தை எடுத்தாங்க. ஆனா தமயந்தி தேவர்களுடைய சதியை விழுத்துற மாதிரியும் தன்னுடைய உண்மையான காதலை தெரிவிச்சு உண்மையான ராஜா நலனை கண்டுபிடிச்சாங்க. அவருடைய கழுத்துல மணமாலைய போட்டு அவரையே கணவரா தேர்ந்தெடுத்தாங்க. இதுதான் அவங்களுடைய உண்மையான காதலோட உண்மையான சோதனை. நானும் நல தமயந்தியோட அந்த காட்சியை உயிர்ப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்கேன். உங்க எல்லாருக்கும் இது பிடிக்கும் நம்புறேன். இப்ப நான் மகாராஜாவையும் ரொம்ப நல்லா இருக்கு பண்டித ராமகிருஷ்ணா. நான் இத முழுசா நம்புறேன். குரு மாதாவை கண்டுபிடிச்சிருவாரு. அவரோட காதலை கண்டிப்பா வெளிப்படுத்துவாரு. ஆமால குருவே? குருவே 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 குருவே. நானா? இல்ல 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 சின்ன மகாராணி, இதுக்கு பொருத்தமானவர் யாருன்னா அது நம்ம மகாராஜா தான். இல்ல குருவே, முதல்ல நீங்க தான் போகணும். நீங்க பெரிய மகான், அதோட என்னோட குரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் குருமாதாவுக்கும் தானே 60ஆம் கல்யாணம் நடக்க போகுது. போங்க, மேடைக்கு போங்க, உங்க உண்மையான காதலை வெளிப்படுத்துங்க. சரி, அப்படி ஆகட்டும் மகாராஜா. இந்தாங்க குருவே, மணமாலையை புடிங்க. பண்டித ராமகிருஷ்ணா, என்னையா மாட்டி விடுற? நான் எங்க மாட்டி விட்டேன்? நான் மகாராஜாவை தான் கூப்பிட இருந்தேன். போங்க, உண்மையான குருமாதாவை கண்டுபிடிச்சு அவங்க கழுத்துல மணமாலையை போட்டு உங்க காதலை காட்டுங்க. ஆமா, இதுல உண்மையான குருமாதா வருணமாலா யாரு? எனக்கும் தெரியாது. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம பண்டித ராமகிருஷ்ணர் இந்த சுயம்வர மாயாஜாலத்தை பிரமாதமா அரங்கேற்றிட்டார். ஆனா நானும் ஒரே கணத்துல என்னுடைய ஞான திருஷ்டினால உண்மையான வருணமாலாவை கண்டுபிடிச்சு காட்டுறேன். சிறப்பு சிறப்பு.
நீ எங்க இருக்க? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது குருவே. ஒருவேளை குருமாதா பேசுனாங்கன்னா அவங்க சத்தத்தை கேட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. எனக்கு என்னோட ஞான திருஷ்டியே போதுமானது. எனக்கு யாரோட உதவியும் தேவையே கிடையாது. வருணமாலா, கண்ணாடியா இது? அடச்சே, இப்ப நான் என்ன பண்றது? நீ பண்ண வேலையால குருவோட கோபம் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. இன்னும் எவ்வளவு நேரம் தப்பிப்ப? என்ன பண்றது பட்டு? இதுல இருந்து வெளியில வரதுக்கு எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. இந்த ஆள் யாரு? யாரா வேணா இருக்கட்டும், உங்க மாமாவோட எதிரி, அவ்வளவுதான். ஒருவேளை அவர் கையில இருக்கிற புத்தகத்தை நாம பறிச்சுட்டா அவரோட சிப்பாய்கள் நாம சொல்றதுதான் கேட்பாங்க. அடக்கடவுளே, பண்டித ராமகிருஷ்ணா, உண்மையான வருணமாலாவை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? நீங்க பெரிய சுயநலவாதி ராமகிருஷ்ணா. நான் இப்பவே மகாராஜாவை பார்த்து பேசுறேன். இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் 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 குருவே, சொல்லாதீங்க. இங்க பாருங்க, உண்மையான குருமாதா போட்டிருக்கிற ஆபரணங்கள்ல இருந்து வர சத்தத்தை நல்லா கவனியுங்க. ஆபரணத்துல இருந்து எப்படி சத்தம் வரும்? வரும் வரும், நீங்க மன அமைதியோட கேட்டா கேக்கும். குருவால கண்டுபிடிக்க முடியாது. ஆமாமா. மகாராணி சின்னாதேவி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? குரு மாதாவை நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாரா? நிச்சயமா மகாராணி திருமலம்பா அவர்களே நிச்சயமா கண்டுபிடிப்பாரு. அற்புதம் குருவே. மந்திரியாரே, நான் தான் சொன்னேன்ல. குருஜி அசத்திட்டாரே. நன்றி நன்றி. அடுத்த வாய்ப்பு இவருக்கானது. வாங்க சாரதா தேவி, தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க. ஐயோ வேண்டாம் குருவே. ஏன் கூடாது பண்டித ராமகிருஷ்ணரே? அப்படின்னா நீங்க உங்க மனைவிய உண்மையா காதலிக்கவே இல்லையா? இல்ல இல்ல இருக்கு, ஆனா நான் மகாராஜாவை கூப்பிடுறேன். மகாராஜாவும் வருவாரு, கண்டிப்பா வருவாரு, ஏமாட்டாரு. மகாராஜாவும் வருவாரு, வேணும்னா மகாராணிகளையும் கூப்பிட்டுக்கலாம். ஆனா மகாராஜாவுக்கு முன்னாடி நீங்க. சாரதா தேவி அவர்களே, மேடை உங்களை அழைக்குது. மகாராஜா, நீங்களும் நானும் எப்ப போலாம்? நான் எதுக்காக மேடைக்கு போனோம்? மகாராஜா, நீங்க அந்த 6 பிரதிபிம்பங்கள்ல இருந்து என்ன கண்டுபிடிச்சு விஜயநகர மக்களுக்கு முன்னாடி உங்களோட காதலை வெளிப்படுத்த மாட்டீங்களா? நிச்சயமா நிச்சயமா பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி பண்டித ராமகிருஷ்ணர் இத பண்ணட்டும். வாங்க, கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி தொடர்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசியாகணும். நான் என்னோட ஞான திருஷ்டியாலேயே வருணமாலாவை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனாலும் கூடவே ஒரு குறையையும் பார்த்தேன்.
மேடையில இருந்த எனக்கு வருணமாலாவோட ஆபரணத்தோட சத்தம் கேட்டுச்சு. அப்படியா? ஆமா 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 சின்ன ராணி. அப்படி இருக்கும்போது யாராலையும் சுலபமா கண்டுபிடிச்சிட முடியுமே. இந்த காரணத்தினாலேயே சாரதா தேவி கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது அப்படி இப்படி ஆடாம அசையாம இருக்கணும். அப்பதான் பண்டித ராமகிருஷ்ணருக்கு உங்க ஆபரணங்களோட சத்தம் கேட்காம இருக்கும். பண்டித ராமகிருஷ்ணர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரோட அன்பின் காரணமா உண்மையான சாரதா தேவி அவரால் கண்டுபிடிச்சிட முடியும். வாங்க சாரதா தேவி அவர்களே, திரைக்கு பின்னாடி போங்க, உங்களுக்கான ஆசனத்துல அமருங்க. நீங்களும் போங்க பண்டித ராமகிருஷ்ணரே. சரி. போங்க கோவிந்த், அந்த புத்தகத்தை பறிச்சிட்டு வாங்க. நானா? பின்ன நான் போகணுமா? கொண்டு வா. இத வாங்கிக்கிங்க பண்டித ராமகிருஷ்ணரே. இப்ப பாப்ப உங்களோட காதல் எப்படிப்பட்டதுன்னு. இப்ப என்ன பண்ண போற ராமா? ஒருவேளை நீ இதுல தோத்துட்டனா சாரதா உன்னை ஓட ஓட அடிப்பா. போங்க. நான் போக மாட்டேன். அட கோவிந்த் போங்க. கொஞ்சம் திரும்புங்களேன். அட எவ்வளவு அருமையான புத்தகம். ஒவ்வொரு பக்கத்திலையும் வழிமுறைகளை எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு செயல் செய்யறதுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை பயன்படுத்தணுமா? வா, நாம அந்த விசித்திரமான மனுஷங்களை பார்க்கணும். நான் வரல. அட நான் அந்த விசித்திரமான மனுஷங்களை கிட்ட போய் பார்க்கணும். இல்ல நான் வர மாட்டேன். அட பயப்படாதீங்க, புத்தகம் என்கிட்ட இருக்கு, ஒன்னும் ஆகாது. வாங்க. என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே? சிலையாக வேண்டியது சாரதா தேவி தானே? உங்களுக்கு என்னாச்சு? உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்த்தேன். மகாராணி திரும்பலம்மா, அவரை கொஞ்சம் கவனிக்க விடுங்க. இப்ப என்ன பண்றது? குரு நல்லா என்ன வச்சு பழி வாங்கிட்டாரு. ஏதாச்சும் வழியை யோசிராமா? வழி கிடைச்சிருச்சு. அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணா. இந்த பண்டித ராமகிருஷ்ண
உண்மையான சாரதாவை எப்படி கண்டுபிடிச்சா? மகாராஜா, இப்போ நாம தான் போணும். இல்ல நான் ஏன்? பண்டித ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மகாராஜா. நீங்க சாரதா தேவிய கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க இப்ப இந்த வாய்ப்ப சாரதா தேவிக்கு கொடுக்க மாட்டீங்களா? ராமகிருஷ்ணரே, இப்ப நீங்க அங்க போய் உட்காருங்க. சாரதா தேவி உங்களை கண்டுபிடிப்பாங்க. சரிங்க மகாராஜா. எடுங்க. எதை? உங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது பொருளை வச்சுட்டு உட்காருங்க. எந்த பொருளை எடுத்து வச்சுக்கிட்டாலும் எல்லா கண்ணாடியிலயும் தெரியுதானே போறேன். ஆமா, அதுவும் சரிதான். நான் எப்படி உங்களை கண்டுபிடிப்பேன்? இதை யோசிக்கிறது உன்னோட வேலை சாரதா. ஒருவேளை நீ என்ன உண்மையா காதலிக்கிறனா நிச்சயமா என்ன கண்டுபிடிச்சிருவேன். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு அனந்தா. இந்த புத்தகத்தை வச்சுதான் இவங்களை கட்டுப்படுத்த முடியும். ஆனா இவங்க எப்படி நகருவாங்க? அந்த புத்தகத்துல எழுதி இருக்கும் பாரு, அது என்கிட்ட கொடு. இதுல இருந்து ஏதாவது கட்டளையை நான் படிக்கிறேன். பக் பராயகம். இங்க பாரு, வித்வம்சம்னு எழுதி கருப்பு குறியீடு போட்டிருக்காங்க. கருப்பு குறியீடு இருந்தா முக்கியமான ஆணையா இருக்கும். அட, இந்த விசித்திரமானவங்க எங்க போயிட்டாங்க? நாம இங்க இருந்து போய் ஆகணும். வா. என்ன தாக்கிட்டு அவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்கல்ல. அவங்க இதை போய் பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் இப்ப அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை கண்டிப்பா தாக்கியே ஆகணும். என்னோட இந்த ஆயுதத்தை வச்சே நான் உன்னை கண்டிப்பா தாக்கியே தீருவேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா. என் வீரர்கள் எங்க? என்னோட வீரர்கள் எங்க போயிட்டாங்க? என்னோட வீரர்கள் இப்ப இங்க இல்ல. ஆனா உன் மேல தாக்குதல் நடத்தி என் திட்டத்தை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன். ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, உனக்கு நான் ஒருத்தனே போதும். என்ன பண்றான்னு பாப்போம். சாரதாவால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. எவ்வளவு திட்டுற என்ன? இது என்னோட வாய்ப்பு. ரொம்ப நல்லது. நீ என்ன கண்டுபிடிக்காத சாரதா. அடுத்த முறை ஒன்னு திட்டுறதுக்கு எனக்கு ஒரு காரணம் கிடைக்க போகுது. ஒரே நேரத்துல 6 பண்டிதர் ராமகிருஷ்ணனா? இப்ப நான் யாரை தாக்குறது? அதோ அங்க நடுவுல இருக்கிறவன் தான் உண்மையான ராமகிருஷ்ணன். குறிய சரியா வைக்கணும். சாரதா இடிச்சுக்கிட்டாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா அவங்க காதல் உண்மையானதில்ல. மகாராஜா, இது வெறும் விளையாட்டுதான். இதுல வெற்றியும் தோல்வியும் சகஜம். அதுக்குன்னு அவங்களுக்கு காதல் இல்லன்னு அர்த்தம் கிடையாது. ஆமா மகாராஜா, எங்க எல்லாருக்கும் சாரதா தேவியை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க அவங்களோட கணவரை ரொம்ப காதலிக்கிறாங்க. எனக்கும் தெரியும். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன சாரதா, உன் கணவனையும் உன்னால கண்டுபிடிக்க முடியல? இவங்க யாரு? இவங்க எங்க போறாங்க?
பண்டிதர் ராமகிருஷ்ணரை நெருங்கிட்டாங்க. ஒருவேளை அவங்க அவரை ஏதாவது பண்ணிட்டா? மகாராஜா, யார் இவங்க? ஆ, இவங்கள பார்க்கும்போது நாடக கலைஞர்கள் மாதிரி தெரியுது. ராமகிருஷ்ணர் இதை இயக்கியிருக்காருன்னா நிச்சயமா நல்லதா இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அட, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாக்குங்க, தாக்குங்க! திருஷ்டி கோச்சரம். பண்டிதர் ராமகிருஷ்ண தாக்குங்க, அவன்தான். மிருத்தியம். ஐயோ, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆடணும், தெரியும்ல. இப்போ எதுக்காக ஆடுறீங்க? ஆடுறதை நிறுத்திட்டு தாக்குங்க, தாக்குங்க! அடடா, கலக்குறாங்க. அட, இவங்க யாரு? மேடை மேல இவங்களுக்கு என்ன வேலை? அடடா, இவங்கெல்லாம் அற்புதமா நடனம் ஆடுறாங்க. பக்பராயகம். அற்புதம், அற்புதம். யார் இவங்களுக்கு கட்டளை இடுறதுன்னு தெரியலையே. அதிசயமா இருக்கு. என்னாச்சு? சுயம்பரம் ஆட்டத்தை திரும்பவும் ஆரம்பிங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே. இந்த ஆட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என் கவனம் தசை திரும்பிடுச்சு. என்னால ஆட முடியாது. நண்பர்களே, சுயம்பரம் ஆட்டத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் அன்பான மகா சக்கரவர்த்தி பேரரசர் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரை மேடைக்கு அழைக்கிறேன். மகாராஜா உட்காருவாரு, மகாராஜாவை மகாராணிகள் கண்டுபிடிப்பாங்க. அப்ப சரி. உண்மையான பண்டிதர் ராமகிருஷ்ண வெளியே வந்துட்டான். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உனக்கு தீபாவளி பரிசா உன்னோட மரணத்தை உனக்கு கொடுக்கறேன். இந்த மேடைக்கு மகாராணி அவர்கள் வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப முதல்ல இங்க வரப்போறது ராஜகுமாரி ஜெகன் மோகினி பண்டித ராமகிருஷ்ணா. இப்போ நான் உன்னை விட மாட்டேன் ராமகிருஷ்ணா. முதல்ல மேடைக்கு வரப்போறது இதுதான் எனக்கான வாய்ப்பு. இதை நான் தவற விட மாட்டேன். கலிங்கத்தின் இளவரசி ஜெகன் மோகினி. இந்த நாடகத்துக்குள்ள என்ன இன்னொரு நாடகம் ஓடுது? ராமகிருஷ்ணனுக்கு முன்னாடி இந்த பொண்ணு ஏன் நிக்குது? கொஞ்ச நகரு. மகாராஜா, இந்த நாடகத்துல நானும் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களோட விருந்தினர். என்னோட இந்த சின்ன ஆசையை கூட நீங்க நிறைவேற்ற மாட்டீங்களா? மகாராணி சின்னாதேவி, இது வெறும் விளையாட்டு தானே, என்ன ஆக போகுது? ஆமா மகாராணி திருமலம்மா, நீங்க சொன்னது சரிதான். வெறும் விளையாட்டு தானே, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ராமகிருஷ்ணா, ஒரு இடத்துல ஏன் ஒழுங்கா நிக்க மாட்டேங்கிற? அவ கண்டுபிடிக்க மாட்டா.
பாருங்க, இன்னைக்கு முதல் முறை உங்க திட்டம் நீங்க நினைச்ச மாதிரியே நடக்குது. நீங்க நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு குருஜி. ஒரு நிமிஷம். இளவரசி அவர்களே, நீங்க என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க? மகாராஜா, நம்ம கண்கள் நம்மளை ஏமாத்தும் போது நாம நம்மளோட இதயத்தை முழுசா நம்பணும். மகாராஜா, இதுதான் ரொம்ப சரியான நேரம். என்னோட மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற விஜயநகர மக்கள் எல்லாருக்கும், அப்புறம் அக்காக்களுக்கும் சொல்லணும். இளவரசி அவர்களே, உங்க மனசுல அப்படி என்னதான் இருக்க? இளவரசி, கொஞ்சம் நில்லுங்க. நான் கலிங்க ராஜ்யத்தோட இளவரசி. விஜயநகர வாசிகள் எல்லாருக்கும் நான் என்னோட தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தீபாவளி பண்டிகையான இந்த நல்ல நாள்ல நான் என்னோட மனசுல இருக்கிற விஷயங்களை உங்க எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அவசியமா நீங்க சொல்லுங்க ஜெகன்மோகினி அவர்களே, நீங்க எங்களோட விருந்தாளி. ராமா, இப்போ உன்னால தப்பிக்கவே முடியாது, கண்டிப்பா முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.